ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அனைத்து புதிய நண்பர்களுக்கும், ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருந்த நண்பர்களுக்கும் கல்கியோட அன்பான பணிவான வணக்கம். வீடியோக்குள்ள சரியா போயிடும். ரொம்ப சந்தோஷங்க. ஏய், அதுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன அடிதான், நான் வேலைக்கு போறேன். இனிமேல் பேசினா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி 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 ராங் ப்ரோ. இப்பெல்லாம் பண்ண இப்படி டேய், அவன் இருக்கிற இதில் ஏதாவது சின்ன அடிபட்டுட்டா எப்படிடா ஆஃபீஸில் லீவ் வாங்கி ஒரு மாதம் தள்ளி தூங்கிடலாம் அப்படி இப்படின்னு பிளான் போட்டுருக்குறாங்க. இவனுக்கு என்னடானா தலைக்கீழ கீழே விழுந்து மண்டை அடித்து இவன் செத்துருவானோன்னு நான் நினச்சேன். ஆனால் அடுத்த நிமிஷமே நீ வேலைக்கு போகிறன்னு போன பத்தியா, நீ தாண்டா உண்மையான வேலைக்காரன். இந்த மாதிரி 4 பேர் இருந்தா உலகம் எங்கேயோ போயிடும். நடுவுல வாங்க. என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா? இது மயக்கம் போட்டு விட மாட்டேனே. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா? ஒருத்தர் என்ன மேடம் 5 நாளுமே சாம்பார் செய்வீங்க? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரோம் பிள்ளைங்களுக்கு. வீட்ல இருந்தா ஒரே வாட்டி தான் செய்வோம், ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரோம். சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இப்ப சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிடுறாங்க மேம். மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட் எல்லாம் ஒரு அளவுக்கு தான், சரியா? ரொம்ப பண்றீங்க. இப்படிலாம் பண்ணா எப்படி? சாம்பார்ல என்னையா சாதனை இருக்கு? 5 நாளுமே சாம்பார் தான். என்னமோ 5 நாளுமே பிரியாணி கறி குழம்பு மாதிரியும் 5 நாளுமே சாம்பார் தாங்க. சாம்பார்லயே சாதனை படைச்சிட்டீங்களே. ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க அந்த சாப்பாட்டை. எல்லாம் ஸ்கிரிப்ட், நீங்க பண்ற ஸ்கிரிப்ட் நல்லா தெரியுதுங்க, மக்களுக்கு தெரியுதுங்க. இதெல்லாம் காட்டி என்னத்த சொல்றது? அதுவும் நாக்கரமா இருக்கிறாங்க பாருங்க. ஒரு படி மேலேயே போயிட்டு நான் மறுபடியும் பிரைமரிக்கே போயிடுவேன். ஏண்டாடி ஏண்டா, வேலையை பாருங்கம்மா. ஏமா இப்படிலாம்? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியுன்ற மாதிரி அந்த சாப்பாடு சாப்பிட்றவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எல்லாம் வாங்குறீங்க, ஒன்றும் செயல்படுத்துற மாதிரி காணும். தலை குனிஞ்சு வச்சு ஏய், என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருந்தீங்கன்னா சரி, நல்லா இருக்கு. அதுக்காண்டி இப்படியாடா நீங்க பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்துல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. வாட், நல்லா இருக்கு. அவ்வளோதான், முடிச்சு. அவரோட ஃபோனில் அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ தப்பான வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே அந்த மீனா கூட தொடர்பு, அது இல்லாமல் அந்த தீபா கூட ஒரு ரிலேஷன்ஷிப். நிறைய பெண்களுக்கு எக்கச்சக்கமான மெசேஜஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. கண்டினியூஸ் விடாமுயற்சி. என்ன பண்றது, அவன் கஷ்டம் அவனுக்குன்ற மாதிரி அவரோட கஷ்டம் அவருக்கு தான்.
என்னத்த சொல்றது. ட்ரிங்கிங் வாட்டர் காலேஜா? காப்பில ஏதோ கலந்துருக்கு. நான் 2 முறை குடிச்சிட்டேன். பாசப்படாத. சொல்லாத, தாங்க மாட்டேன். எனக்கு படபடன்னு வருது. இந்த காப்பி தான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தண்ணி ஒழுங்கா இருந்தாதான் சரி, வேணாம். நெக்ஸ்ட் போயிடும். என்னையா சாப்பாடு இது? ரைஸ் நன்னவே இல்லையே. கீரைல உப்பு ஜாஸ்தி, உருளைக்கிழங்கு வேகவே இல்ல, சாம்பார்ங்கிற பேர்ல மஞ்சள் தண்ணி, ரசம்ங்கிற பேர்ல கோமியம், தண்ணீர் பந்தல், போர், ஊறுகாய் தைல மிக்ஸ் ஆகி இது என்ன அப்பளமா கர்ச்சீஃபா? கரப்பாம்பூச்சி கிடக்க அதை பாத்துக்கிட்டு அப்படி சாப்பிடுற. அட ஆமா பங்காளி, ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. பங்காளி எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை, சாரி, எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலுமே இந்த ஹாஸ்டலில் மட்டும் இந்த சாப்பாடு சரியில்லாமலே இருக்க காரணம் என்னங்க ஐயா? என்னதான் பிரச்சனை? நாட்டில் வறுமையா, இல்லை நாட்டில் விவசாயத்துக்கு பஞ்சமா, இல்லை உங்கள் நிர்வாகத்தில் குளறுபடியா? ஒன்றுமே புரியலையே. ஏங்க, படிக்கணுன்றது தான் எல்லாரோட நோக்கமும் சொல்லிட்டு அதுக்கு தான் அரசியலுக்கே நிறைய பேர் போகிறாங்க. இதுக்கு தான் போராட்டம்லாம் செஞ்சு நிறையா கஷ்டத்தெலாம் பட்டு உயிரெல்லாம் விட்டுருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு அந்த படிப்பு வழங்கும்போது அந்த உணவு நல்லா இருக்கிற உணவாக கொடுக்கலாம்ல, அதுக்கு இவ்வளோ மோசமாவா? இதை பற்றி நம்ம ஏதாவது போய் கேட்க போனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு கேவலமான ஒரு பதில் ரீப்ளே. அது என்னன்னா, தம்பி நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த சாப்பாடுக்கு எங்களுக்கு வக்கில்லை, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், கொடுங்கண்ணே. உடனே அவ்வளோ கஷ்டப்பட சொன்னா சரி, ஒரு ரைட்டு, நீ அப்போ இந்த கஷ்டப்பட்ட, ஓகே, கஷ்டப்பட்டு இப்போ நீ ஒரு வழிக்க அந்த கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போயிட்டல்ல, இப்போ நீ மாற்றணுமா இல்லையா? இப்பயுமே நீ அதே காரணத்தை சொல்லிக்கிட்டு நாங்கள்லாம் அப்படின்னு போது செம்ம டென்ஷன் ஆகும். என்னடா நீங்களா டே சரி ரைட்ரா, அப்போ அப்படி இருந்ததுடா, இப்போ மாற்றுங்கடா, உங்கள் கையில் பணம் இருக்குது, என்னதான்டா இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி மாற்றி தொலைங்கடா. சத்தியமாக பாரதியார்லாம் சொல்லியிருக்காரு, தனி ஒருவனுக்கு உணவில்லை இனி ஜெகத்தினை எரித்திடுவோம் என்று அவர் சொன்ன வரிலாம் ஞாபகம் வருதா இல்லையா? இவ்வளோ பேசுகிறேனே, இதெல்லாம் பற்றி எல்லாம் பேசுகிறீங்களா? இதை கண்டுக்கிறீங்களா? எவன் செத்தா என்ன, ஏதாவது ஒரு விபத்து நடந்தாதான்டா அந்த இடத்துல ஃபோக்கஸ் போட்டு, அப்படியா இந்த இடத்தில் இது நடந்தது, அப்படியா இந்த இடத்துல இப்படி நடந்ததுன்னு ஃப்ளாஷ் நியூஸ் ஆகிக்கிட்டு அந்த ட்ரெண்டிங் ஆக்கி விட்டு 1 மாதம் அதை பற்றி வீடியோ போட்டோமா, 4 பேர் உட்காந்து அதை பற்றி வீடியோ போட்டாங்களா, சம்பாதிச்சாங்களா, சோழி முடிஞ்சது, வீடியோ முடிஞ்சது, இந்த மாதிரி இருக்குது. வெரி சேட். பார்த்துப்போம், காலம் பதில் சொல்லும். ஓகே கைஸ், நம்ம வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. என்னடா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெருசாக ரியாக்ஷன் வீடியோவில் பெருசாக சிரிச்சிருக்க முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு போட்டது ஃபுல்லாமே முழுக்க அது அரசியல் தாக்கமாக தான் வந்தது. ஏன்னா என்ன பண்ணுறது, நாட்டில் இது தானே இருக்குது, அதை பற்றி தானே பேசி போடணும், வேறு என்ன பண்ண முடியும்? இதை பற்றி பேசி தான் போட முடியும், வேறு என்ன ஆக்ஷனாக எடுக்க முடியும்? நான் என்ன ஆக்ஷனுக்கு இங்கே ஹூன்னு பறந்து போய் எல்லாத்தையும் இது பண்ணி வர்றதுக்கு? மாறும்னு நினச்சா மாற்றுங்க, அதுக்கான ஆயுதம் உங்களிடமே உள்ளது. இத்துடன் உங்களுடன் சரி, தமிழே வரமாட்டேங்குதுடா. நன்றி, வணக்கம்.